ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை விதைக்கிறதுக்காக அதை ஆயத்த பண்ணி கொண்டு இருந்தாராம். அது செய்யும்போது அப்பொழுது ஒரு மண்பானை அவருக்கு தென்பட்டதாம். அந்த மண்பானையை எடுத்து அவர் வைத்து கொண்டு மீண்டுமாய் தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தாராம். மத்தியான வேலையான போது அந்த மண்வெட்டி எடுத்து அவர் அந்த மண்பானையில் வைத்துட்டு சாப்பிட போவார். சாப்பிட்டதுக்கு பிற்பாடு அந்த பார்த்தா அந்த பானையில் இவர் வைத்தது ஒரு மண்வெட்டி, ஆனால் அங்கே இருந்தது 100 மண்வெட்டி. அப்போ இவர் புரிந்து கொள்வாராம், இந்த பானை சாதாரண பானை கிடையாது, ஏதோ இது அற்புதமான ஒரு பானையாக இருக்குது, இது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவாராம். வீட்டுக்கு எடுத்து போனதும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன தேவையோ அந்த பானையில் ஒரு பொருள் வச்சா அது 100 பொருளாக அது மாறுமா. ஒவ்வொரு நாளும் இதே போல் அவர் செய்து குறுகிய காலத்திலே அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒரு பணக்காரராக அவர் ஆகிடுவாராம். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் எப்படி கொஞ்சம் காலத்திலே இவர் எப்படி இப்படி பணக்காரராக ஆக முடியும், இவங்க வீட்டில் ஏதோ ஒரு காரியம் அவர் செய்கிறாரு, நம்ம இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டு பின்புறம் இருக்கிற அந்த ஜன்னல்ல இருந்து இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி அவரை பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அப்போது அந்த விவசாயி என்ன பண்ணுவாராம், ஒரு பழத்தை எடுத்து அந்த பானையில் போடுவாராம். அது 100 பழங்களாக மாறிடுமா. இந்த காரியத்தெல்லாம் இந்த நபர்கள், பக்கத்து வீட்டு நபர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது என்ன பானையோ இப்படி ஒரு பழம் போடுறாரு, நிறைய பழங்கள் அதில் உண்டாகுதே, கண்டிப்பாக அந்த பானையை நம்ம எடுத்துக்கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அன்று ராத்திரியிலேயே அந்த பானையை இவர்கள் திருடி சென்றார்களாம். இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பானை எப்படி இத்தனை பழங்கள் கொடுக்குது, நம்மளும் இதே போல் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பானையில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நபர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய கையை வேகமாக அந்த பானையில் வைப்பாராம். வைத்தது தான் தாமதம், அவர் எடுக்கும்போது 100 கைகள் அவருக்கு உண்டாயிருக்குமா. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர், யாருப்பா இது, ஒரு பக்கம் ஒரு கை இருக்குது, இன்னொரு பக்கம் 100 கை இருக்குது, இவன் யார், பிசாசோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல்லெறிய தொடங்கினார்களாம் அவரை பார்த்து. அவர் நிற்க முடியாமல் தான் செய்த தவறு அப்போ தான் உணர்ந்து வேகமாக அவர் ஊரை விட்டே ஓடி போயிட்டாராம். பிரியமானவர்களே, இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பிறனுடைய பொருட்களை நம்ம இச்சிக்க கூடாது. இதுதாங்க வேத வசனம் சொல்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். God bless you.